நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தில் இருக்கிற செங்கல்ல ஒன்னா உருவி உருவி எடுக்க போறாராம். இவர் இதுக்கு முன்னாடி உருவுற வேலையெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, திமுகனா என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான ஒரு சில சலுகைகள், தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், இந்த மாதிரியான விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல முடியாது, இந்த திராவிட கழகங்கள் தான் கட்டி காப்பாற்றிட்டு இருக்குது. இந்த திராவிட கழகங்கள்லாம் இல்லைன்னா இன்னாரோ தமிழர்கள்லாம் அடிமையாக தான் இருந்திருக்கணும். இது பெரியார், அண்ணா இந்த காலகட்டத்தில் இருந்து தமிழர்களுடைய அடக்குமுறைகளை, தமிழர்கள்லாம் இந்த அடக்குமுறை வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே அது எல்லாத்தையும் விலக்கி ரொம்ப அருமையாக தலை நிமிர்ந்து நில்லுங்கடான்னு சொன்னது இந்த திராவிட கழகங்கள் தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தில் இருக்கிற செங்கல்லாம் உருவேன்னு சொன்னால் திமுக காரெல்லாம் உட்காந்து வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன அண்ணாமலை பேசலான்னா நிறைய இருக்குது, உன்னை பற்றி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா நீ சொல்கிறதெல்லாம் போய் பித்தலாட்டம் இந்த மாதிரி தான் இருக்குது. உண்மை பேசவே தெரியலையே உங்களுக்கு. பிஜேபிக்காரெல்லாம் எப்போ தான் உண்மையை பேச போகிறீங்க சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஊழல் பண்ணிடுச்சு, அந்த பட்டியலெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை விட மாட்டேன், இவங்களை வழக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கலைச்சிட்டு ஸ்டாலின் அவர்களை உள்ளே தள்ளுற வரைக்கும் நான் செருப்பை போட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் செருப்பை போட்டுருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்ற மாட்டீங்க, கொடுத்த டைலாக்கையும் மாற்றி மாற்றி பேசிடுவீங்க. பண்ணுங்க. இன்னும் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ தமிழர்களாகிய நாங்கள் உக்காந்து அருமையாக வேடிக்கை தான் பார்ப்போம். ஏன்னா டைம் பாஸ் ஆகணுமே.